நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் நீலகிரியின் இயற்கையை பாதுகாக்க வலியுறுத்தி இன்று நீலகிரி ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் விழிப்புணர்வு பேரணியை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். உலக சுற்றுலா தினம் கடந்த 1980 ஆண்டு முதல் செப்டம்பர் மாதம் 27 உலக சுற்றுலா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு உதகையில் நீலகிரி மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் நீலகிரியின் இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகமும் இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளில் உள்ள சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் நம்பர் 1 மாநிலமாக திகழ்ந்து வருவதாகவும் 3 ஆண்டு திராவிடல் மாடல் ஆட்சியில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு புதிய சுற்றுலாக்களை சுற்றுலாத்துறை அறிமுகம் செய்து வருவதாகவும், அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள 300 சுற்றுலா தலங்களில் சர்வதேசத்திற்கு இணையான வசதிகளை ஏற்படுத்த சுற்றுலாத்துறை பெரும் திட்டம் தயாரிக்கப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், அதன்படி முதலியார்குப்பம், படகுகுளம் மற்றும் அருகில் உள்ள தீவு பகுதியை மேம்படுத்த 50 லட்சம் நிதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலை ஒளிரும் வகையில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் மூலம் 3D திட்டம் வரைபடம் அமைப்பு ரூபாய் 11.98 கோடி மதிப்பீட்டில் நிறுவுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று தயாரித்து கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் இப்போ வரிசையாக ஒன்று பின்ன ஒன்று செஞ்சுட்டு வரோம். பல சுற்றுலா ஒரு 12 பிரிவுகளுக்கு கீழ் சுற்றுலா பணிகள் நடைபெற்று வருகிறது. அது உதாரணமாக சொல்லப்போனால் மலைத்தோட்ட சுற்றுலா, கிராமிய சுற்றுலா, கடற்கரை சுற்றுலா, இது மருத்துவ சுற்றுலா, இப்படி சொல்லிட்டு வரிசையாக ஒரு 12 சுற்றுலாக்களை சொல்லி அந்த 18 அந்த பிரிவுகளுக்குள் எல்லா வேலைகளையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து அதிகமான ஆட்களை வரவேற்றிருக்கோம். வர்றவங்களே அங்கே அதிகமான நாட்கள் தங்க வைப்பு உள்ளான பணிகளை செய்ய வேண்டும். ஏன்னா பொருளாதார நம்ம 2030 தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் $1 அமெரிக்கா அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் பொருளாதார நிலை உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமான பங்கு கொள்வது நம்ம சுற்றுலாத்துறை. அதில் ஒரு பங்கு கொள்கிறாங்க. கிட்டத்தட்ட மொத்த வருவாயில் இப்பொழுது கணக்குப்படி கிட்டத்தட்ட 7% வருமானம் சுற்றுலாவில் வருது. இதை மறுபடியும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கோம். மிக நிச்சயமாக அதெல்லாம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.